Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா நம்மளோட Facebook அக்கவுண்ட்ல எப்படி வந்து இந்த ப்ரொஃபைல் லாக் வந்து எப்படி வந்து செட் பண்றது நம்ம அக்கவுண்ட்க்கு. சோ இதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இங்க சப்போஸ் நீங்க ஒருத்தரோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலை வந்து பார்க்கவே முடியாது. சோ your profile locked அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்துரும். நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். சோ இந்த மாதிரி வந்து உங்க அக்கவுண்ட்க்கு வந்து எப்படி வந்து செட் பண்றது. சோ அதான் வீடியோல பார்க்கறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே गाइस வாங்க நம்ம வீடியோல போலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஃபேஸ்புக் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ரொஃபைலில் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் செட்டிங்கில் இருந்தால் மெனுன்னு ஒரு ஆப்ஷன்லாம் நிறைய இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா செட்டிங் அண்ட் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ப்ரொஃபைல் செட்டிங்னு ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரொஃபைல் செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே நான் கிளிக் பண்ணி உள்ள போனால் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இதில் செகண்டில் இருக்க பாருங்கள் ஆப்ஷன் ப்ரொஃபைல் லாக்கிங் ப்ரைவசியில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் லாக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இடத்துல லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. ஸோ மேக் யுவர் ஃபோட்டோஸ் அண்ட் போஸ்ட் ஆர் மோர் ப்ரைவேட் இன் ஒன் ஸ்டெப். அதாவது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் நம்மளோட போஸ்ட் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போடுற போஸ்ட்டு ஃபோட்டோஸ் ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோஸ், ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அது கூட பார்க்க முடியாது. அதை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், இந்த மாதிரி லாக் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த 3 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா. ஓகே நான் இதில் வந்து லாக் யுவர் ப்ரொஃபைல் ப்ளூ கலரில் இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ஓகே யுவர் லாக்ட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கேண்டி அது பார்த்தீங்கன்னா அந்த போட்டு சொன்னது தான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஓகேன்னு இருக்குன்னு அதை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஃபைலில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ நான் இருங்க. ஓகே ஸோ ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதையாக வச்சிருக்கேன் அப்படி தான் சொல்லணும். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ காமிச்சு நான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கடைசி நேரத்தில் ஸோ ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி லாக் பண்ண அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியல, அதே சமயம் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடியாச்சா மற்றவங்க வந்து நம்ம ப்ரொஃபைலை பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபைல் லாக்னு இருக்கும். நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க பார்க்கும்போது உங்கள் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இதை பற்றி நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.